விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் கட்சி மாநில பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் சிந்தனை செல்வம் அவர்களே மற்றும் விடுதலை சிறுத்தைகளின் கட்சி மாநில கருத்தியல் பரப்பு துணை செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் பொறியாளர் சையத் எஸ் பாலாஜி அவர்களே, தமிழ்நாடு பத்திரிகையாளர் பேரவை பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் யாக்கன் அவர்களே, கற்பி இயக்கம் மற்றும் அம்பேத்கர் கட்சியின் இணையதள நிர்வாகிகள் மதிப்பிற்குரிய தோழர் சசிகுமார் அவர்களே, தோழர் சீதகண்ணன் அவர்களே, இந்த விழாவிற்கு முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற என் அருமை கூடி இயக்க நிர்வாகிகள, நம் அழைப்பினை ஏற்று இந்த விழாவை சிறப்பிக்க வந்துள்ள விடுதலை சிறுத்தைகளின் கட்சி மாநில மாவட்ட ஒன்றிய ஊராட்சி நிர்வாகிகள, கூற்று உணர்ந்து மேல் வரணும் கூடி எது நிற்கும் ஆற்றல் அதுவே வரை என்ற வள்ளுவனின் வாய்மொழிக்கு இலக்கணமாக சட்டமாமேதை புரட்சியாளர் அம்பேத்கரின் எழுச்சி கருத்துக்களையும் சூத்திர மொழியை துவக்க தன் மூத்திர வழியை சுமந்த என் பாட்டன் பகுத்தறிவு மகன் தந்தை பெரியாரின் கொள்கைகளையும் உள்வாங்கிய மற்றும் உழைப்பாளரின் உரிமைக்காக உலகிற்கே உணர்த்திய மாமேதை கார்ல் மார்க்சின் கொள்கையையும் உள்வாங்கிய மோடு களமாடி கொண்டிருக்கும் கூடி இயற்கையின் அருமை நம்பிகளே, குறிப்பாக டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரி மாணவர்களே, அன்புடைய தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, ஆன்றோர்களே, சமூக ஆர்வலர்களே, பத்திரிகையாளர்களே, காவல்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இயல்பாக உங்களுக்குள் அனைவருக்கும் ஒரு வினா எழுவதை என்னால் உணர முடிகிறது. யார் இந்த கூடி இயக்கம்? எங்கிருந்து வந்தார்கள்? இதுவரை இவர்கள் கண்ட களம் என்ன? இனி இவர்கள் செய்ய போகின்ற செயல்பாடுகள் என்ன என்ற உங்கள் இயல்பான வினாவிற்கு பதில் கூற கடமைப்பட்டவன் என்றது தலைமை பொறுப்பை ஏற்றதன் அடிப்படையில் பதில் கூற கடமைப்பட்டவனாக உங்களுக்கு கூடி இயக்கம் எவ்வாறு உருவானது, அது இதுவரை எத்தனை களங்களை கண்டது என்ற விளக்கத்தினை கூற நான் முற்படுகிறேன். நாங்கள் அனைவரும் டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் அம்பேத்கர் சட்டக் கல்லூரியில் இருந்து மாணவ பருவத்தினை கடந்து வழக்கறிஞர்களாக இந்த சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்ட வழக்கறிஞர்கள். பொதுவாக மாணவ பருவத்திலே ஒரு அமைப்பினை கட்டி மாணவர்கள் பொதுத்தளத்தில் செயல்பட முற்படுவதில்லை. இயல்பாக மாணவர்களுக்கே கூடிய மாண்போடு சமுதாயத்தில் அத்தனை இழிவு நிலைகளையும் சமுதாயத்திற்கு ஏற்படுகின்ற இன்னல்களையும் தன் கரங்களிலே எடுத்து போராடக்கூடிய இயல்பான மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரை சுமந்த டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரி மாணவர்கள் அப்படி அல்ல. தமிழ்நாட்டில் அத்தனை சமூக போராட்டங்களையும் தீர்ப்பதை போல ஆரம்பித்து வைப்பது முதலில் டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரி மாணவர்கள் தான் என்ற கருத்தினை கூட நான் கடமைப்பட்டுள்ளேன். அவ்வாறு போராடுகின்ற மாணவர்கள் பொதுத்தளத்தில் பயணிக்கும் போது மாணவர்கள் என்ற போதையிலே, மாணவர்கள் என்ற அமைப்பிலே அவர்கள் பொதுவான தளத்தில் பயணிக்க முற்படும் போது காவல்துறை அனுமதியை பெற இயல்பாக முடிவதில்லை. அந்த எண்ணத்தின் அடிப்படையிலும் அந்த உந்துதலின் அடிப்படையிலும் அந்த அழுத்தத்தின் அடிப்படையிலும் டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரி மாணவர்களால் கட்டமைக்கப்பட்ட இயக்கம் இது மாபெரும் பேர் இயக்கமாக ஒரு அரசியல் சார்பற்ற இயக்கமாக உருவாகும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலும் அத்தனை மாணவர்களும் வழக்குரைஞர்களாக இருப்பது வரலாற்றில் சிறப்பு வாய்ந்தது இந்த கூடி இயக்கத்திற்கு மட்டும்தான் என்பதை கருத்தினை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். கூடி இயக்கம் இதுவரை பல போராட்டங்களை கண்டது. எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரல்களை உயர்த்தப்பட வேண்டிய தேவை ஏற்படுகின்றதோ அங்கெல்லாம் கூடி இயக்கம் களம் சென்று இதுவரை கடந்த 2 ஆண்டு காலங்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறது. கடந்த 6 ஆண்டு காலங்களாக கூடி என்ற இயக்கத்தினை உருவாக்கி அதன் இயக்கத்தின் பெயரிலே
கூடு இயக்கம் சமூகத்தின் போராட்ட களத்தினை கண்டு கொண்டிருக்கிறது. கூடு இயக்கம் பொதுமக்களுக்காக ஒரு அரசியல் சார்பற்ற இயக்கம் என்ற ஒரு சிறு விளக்கத்தினை நேர போதமையின் காரணமாக சிறு விளக்கத்தினை மட்டும் கூறுகிறேன். சமூக நீதி விளக்க பொதுக்கூட்டம் அம்பேத்கரின் பெரியாரின் பார்வை நமக்கு சிறந்த வழிகாட்டுதல். ஏனெனில் உலகமே வியப்பிற்கும் ஏராளமான படிப்பு பெருமகனான அவர் புரட்சியாளர் அம்பேத்கர் சாதி ஒழிப்பு ஆய்வு நூல் அனிகேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படி என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். சாதி ஒழிப்பு நூலினை நமக்கு கொடுத்தார். அந்த புத்தகம் இன்றைக்கு ஒளிநூல் வடிவிலே எழுத்தாளர் அண்ணன் யாக்கனின் குரலிலே இந்த சமூகத்திற்கு பொதுவாக நம்முடைய இயல்பாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வுதான். இப்பொழுதெல்லாம் இயல்பாக பல பேர் படிப்பதை நிறுத்திவிட்டனர். நேரம் போவதன் காரணமாகவும் அவர்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய காலத்தின் கட்டாயத்தின் ஓடலும் தன்னுடைய தேடலை நோக்கி பயணத்தின் ஓட்டத்திற்காகவும் அவர்கள் படிப்பதை பெருவாரியாக அந்த நேர போதமையின் காரணமாக நிறுத்திவிட்டார்கள். அப்படிப்பட்ட நண்பர்களுக்கும் சாதி ஒழிப்பு என்றால் என்ன என்று தெளிவுபடுத்தும் வகையில் எழுத்தாளர் அண்ணன் யாக்கனின் குரல் இந்த உலகெங்கும் தமிழ் மக்களுக்கு எடுத்து செல்லும் வகையில் சாதி ஒழிப்பு நூலை அண்ணன் யாக்கன் அவர்கள் பொதுமக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். அந்த சாதி ஒழிப்பு நூலை அனைவரும் கேட்டு அந்த சாதி ஒழிப்பு என்றால் என்ன என்ற செய்தியை நீங்கள் உளமாற உணர வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறேன். கூடு இயக்கத்தின் சார்பாக அதன் ஒளி நூலையும் இந்த விழா மேடையில் அண்ணன் சிந்தனை செல்வம் அவர்களின் தலைமையில் அந்த ஒளி நூலையும் நாம் அறிமுகம் செய்துள்ளோம். சாதி ஒழிப்பு பற்றிய மிக விரிவான ஆய்வினை புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதியிருந்தாலும் அந்த சாதி ஒழிப்பை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் தமிழ் மொழியாக்கி தமிழ் மக்களுக்கு படைத்திட்டார். அந்த மாபெரும் பணியை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரே இந்த தமிழ் மண்ணுக்கு வித்திட்டார் என்ற கருத்தினை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். அம்பேத்கரும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரும் எவ்வாறு ஒன்றிணைந்தார்கள், கூடு இயக்கம் எதற்காக இவர்கள் இருவரையும் முன்னிலைப்படுத்துகிறது என்றெல்லாம் உங்களுக்கு இயல்பாக எழக்கூடும். அதற்கு எல்லாம் ஒரு சிறு விளக்கத்தினை கூறி நான் விழாவினை சிறப்பிக்க வந்துள்ள அண்ணன் சிந்தனை செல்வம் அவர்களையும் எஸ் பாலாஜி அண்ணன் அவர்களையும் அடுத்த கட்டமாக பேசுவதற்கு நேரம் போவதன் காரணமாக நான் சிறு உரையை நிகழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். அம்பேத்கரும் பெரியாரும் காலம் முழுவதும் ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த மதிப்புடனும் பற்றுடனும் இவர்களின் கொள்கையை அவர் பின்பற்றக்கூடியவராகவும் அவரின் கொள்கையை இவர் பின்பற்றுபவராகவும் இருந்தார்கள். அதற்கு எண்ணற்ற உதாரணங்களை நான் இங்கே கூற முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை இயற்றுகிறார். 1957 அதே புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதப்பட்ட சட்ட நூலை பெரியாரின் தலைமையில் 26/11/1957 அதாவது அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தின் நகல் தாள்களை எரிப்பு நிகழ்வு நடக்கிறது. தமிழகம் எங்கும் பற்றி பரவுகிறது அந்த செய்தி. எல்லாரும் நினைக்கிறார்கள் அம்பேத்கர் எழுதிய நூலை, புரட்சியாளர் எழுதிய நூலை, அந்த நூலின் ஏடினை எதற்காக பெரியாரின் தலைமையை ஏற்று பகுத்தறிவின் கொள்கையை உள்வாங்கியவர்கள் எதற்காக அந்த நூலினை அந்த ஏடினை எரிக்கிறார்கள் என்றெல்லாம் எண்ணுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒன்று கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் கூறுகிறார், நான் எழுதிய அரசியல் சாசன சட்டம் என் மக்களுக்கு பயன்படவில்லை என்றால் அந்த அரசியல் சாசனத்தை நானே எரிக்க முற்படுவேன் என்று புரட்சியாளர் அம்பேத்கரே தன் கருத்துக்களை பதிவு செய்கிறார். ஆக சாதி ஒழிப்பு, சாதி இந்துத்துவவாதிகளால் சாதியை கட்டமைத்து சாதியின் கொள்கைகளை பிடித்து வைத்திருக்கின்ற அந்த சாதியை ஒழிக்கவே அம்பேத்கர் எழுதிய அந்த சாதி ஒழிப்பு நூலை பகுத்தறிவு தந்தை பெரியாரின் கொள்கையை ஏற்ற தம்பிகள் புரட்சி அவர்கள் அந்த நாளிதழை
எரிக்க காலம் நிர்ணயித்தது. சமூக நீதியானது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மறுக்கப்படுகின்ற ஒரு இயல்பான நீதியாகவே இதுவரை தமிழக அரசியலும் சரி, இந்திய அரசியலிலும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதி மறுக்கப்படுகிறது இயல்பான ஒரு நிகழ்வாகவே இருந்து வருகிறது. சமூக நீதி என்றால் என்ன? என் அருமை தம்பி அசோக் கூறியது போல் சமூக நீதி வெறும் இடஒதுக்கீடு அல்ல. சமூக நீதியானது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பொருளாதார நீதியை ஒரு ஒடுக்கப்பட்டவன் பெற்றுவிடலாம். படிப்பறிவில் ஒடுக்கப்பட்டவன் தன்னை முன்னிறுத்தி இந்த சமுதாயத்தில் பயணித்து விடலாம். ஆனால் ஒரு தளத்தில் அவனால் பொருளாதார நீதியிலும் உயர்ந்திருந்தாலும், படிப்பறிவு பெற்றிருந்தாலும் சமூக நீதியை அவர்களால் பெற இயலவிடவில்லை. அவர்களை பெற இயலவிடாமல் தடுப்பது அந்த சாதியை உள்வாங்கி அந்த சாதியை கட்டமைப்பை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற சாதி வெறியர்களும் அருமை சாதி பிரியர்களும் அந்த சமூக நீதியை மறுப்பதற்கு, அந்த சமூக நீதியை தடுப்பதற்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதியை பெறவிடாமல் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இழிவு நிலையை அப்படியே இருக்க வேண்டும் என்ற சாதி பற்றின் காரணமாக அவர்கள் மறுக்கப்படுகிற நீதிதான் சமூக நீதி. அந்த சமூக நீதியை விளக்குவதற்குத்தான் இந்த மாபெரும் சமூக நீதி விளக்க பொதுக்கூட்டம், இந்த கூடி இயக்கம் ஒருங்கிணைத்தது. இந்த சிந்தனையை, இந்த கருத்தை உளுந்தூர்பேட்டையில் பதிவு செய்வதற்காக என் அருமை சகோதரர் கூடி இயக்கத்தின் இணை செயலாளர் தீகா கோவிந்தராஜ் அவர்கள் இந்த மாபெரும் விழாவினை ஒருங்கிணைத்தார். இந்த விழாவினை ஒருங்கிணைத்த அந்த நல்ல உள்ளம் தீகா கோவிந்தராஜனை பாராட்டி இந்த கூடி இயக்கம் அவருக்கு என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த மாபெரும் சமூக நீதி விளக்க பொதுக்கூட்டத்தினை, சமூக நீதியை விளக்க கூடி இயக்க நிர்வாகிகளும் கூடி இயக்கமும் முதலில் பொதுக்கூட்ட மேடை கண்டது உளுந்தூர்பேட்டையில் தான் என்று நாளைய வரலாறு சொல்ல தீகா கோவிந்தராஜனின் பெயர் பதிக்கப்படும் என்று நான் எண்ணுகிறேன். ஆக அம்பேத்கரின், புரட்சியாளர் அம்பேத்கரின், பகுத்தறிவு பகவதன் தந்தை பெரியாரின் சமூக நீதி எங்கெல்லாம் மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர்களின் குரல், அவர்களின் எழுத்து, அவர்களின் கருத்து அத்துணையும் சமூக நீதியை நோக்கி இந்த மக்களிடையே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக சமூக நீதி வெறும் இடஒதுக்கீடு அல்ல, மாறாக சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களும், சமுதாயத்தில் இதுவரை ஆங்கிலத்தில் கூறுவார்கள் தலித் என்றால் ட்ரெடிஷனலி டிப்ரெஸ்ட், அப்படி, அதாவது சந்ததியினரே அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் என்று கூறுவார்கள். அப்படி சந்ததியினரையும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உரிமை குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற என் அருமை அண்ணன் எழுச்சி தமிழன் அண்ணன் திருமாவளவனின் கருத்தையும், அண்ணன் திருமாவளவனின் தலைமையையும் ஏற்று அந்த கருத்தினை உள்வாங்கி இங்கு பேச அமர்ந்திருக்கின்ற என் அருமை அண்ணன் சிந்தனை செல்வ அவர்களுக்கு விடையளித்து இந்த கூடி இயக்கம் இதுவரை கண்டதே சமூக நீதி பொதுக்கூட்டம் இனி தொடரும் என்ற செய்தியினை பதிவு செய்து அகல யோசித்து, சமூக நீதி என்றால் மாற்று சமூகம் சிறந்த முறையிலே பறந்து யோசித்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இந்த சமூக நீதியை விட்டுக் கொடுப்பார்கள் என்ற நன்னெண்ணத்தின் அடிப்படையிலும், இந்த சமூகத்தின் மீது கொண்ட பற்றின் அடிப்படையிலும், எத்தனை சமுதாயத்தை சார்ந்திருந்தாலும் அந்த சமுதாய மக்கள் மீது மிகுந்த பற்று கொண்ட சமுதாயம் இந்த மக்கள் அனைவரும் ஒன்று கூடி சமூக நீதிக்கு போராட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து இந்த விழாவை சிறப்பிக்க வாய்ப்பளித்த என் அருமை சகோதரர் தீகா கோவிந்தராஜ் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி இந்த வாய்ப்பினை வழங்கி இந்த விழாவை அமைத்து கொடுத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடையமர்கிறேன். நன்றி, வணக்கம்.